ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு டிஷ்ஷை பார்த்தோன்னே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்மைலி தாங்க. முன்னாடிலாம் ஸ்மைலிலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டில் வந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங்காக ஸ்மைலியில் தாங்க எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஃபுட்டாகவே பண்ணி செய்ய போகிறோம். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸ்மைலி சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்மைலினாலே ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ வாங்க எப்படி செஞ்சுருக்கோம் பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. தோலும் உரிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காய் சீவிர இதை எடுத்துக்கணும். நல்லா ஒரு உருளைக்கிழங்க சீவி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் காரம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு. உங்களுக்கு தேவையான அளவு கூட சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிக்கணுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கவர் எடுத்துக்கலாம். அது கீழே வச்சுடுங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லைங்க, அதை நம்ம இதில் வச்சுடுங்க. இப்போ சப்பாத்தி உருட்டின கட்டையை எடுத்துப்போம். அதில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக உங்ககிட்ட எந்த கட்டை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மூடி எடுத்திருக்கேன். ஒன்றுன்னா நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரீஃபில் பென் எடுத்துக்கிட்டாங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். உள்ளே இருக்க ரீஃபிலை நம்ம எடுத்துடலாம். அந்த நம்ம இதை மட்டும் மூடியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கண்ணு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து குட்டி குட்டியாக நம்ம கண்ணு போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு அப்படியே கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்திருக்கேன். பின்னாடி பக்கம் திருப்பிக்கோங்க. ஸ்மைல் ஷேப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு இப்போ அழகாக அழுத்தம் கொடுத்து ஸ்மைலி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்மைலி நம்மளை பார்த்து சிரிக்குது. அழகாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணி எடுத்துக்கலாம். அழுத்தம் கொடுத்து நம்ம ஸ்மைலி பண்ணிக்கணும். அந்த வாய் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டைம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கவரை தூக்கி அந்த மாவை கொஞ்சமாக எடுத்துருங்க. பாருங்கள், அழகாக கிடைக்கும். ஈஸியாக நம்மளுக்கு கையிலே எடுத்துடலாங்க அந்த இதை. பாருங்கள், இவ்வளோ அழகாக ஸ்மைலி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ மீதி இருக்க மாவை நம்ம மறுபடியும் ஸ்மைல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாய் சூட் பண்ணி எண்ணெய் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்மைலியாக இதில் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணிட்டேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை நம்ம திருப்பி விட்டுப்போம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வெந்தால் போதும். அழகான ஸ்மைலி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி விட்டுருக்கேன். ஸ்மைலி அழகாக கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ அழகாக நம்ம போட்ட மாதிரியே ஸ்மைலி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணுறதால சூப்பராக இருக்குங்க ஸ்மைலி.